இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொளல். இக்குறட்பா பெரியாரை துணைக்கோடல் என்னும் அதிகாரத்தின் கண் அமைந்துள்ளது. ஒரு அரசர் தன்னுடைய நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது தனக்கு பல இடையூறுகள் வரலாம். அதாவது தெய்வத்தாலும் வரலாம், அல்லது மக்களாலும், அந்நாட்டில் உள்ள தீய எண்ணங்களை உடைய கீழ்மக்களாலும் தனக்கு இடையூறுகள் வரலாம். இத்தகைய இடையூறுகளை அரசன் அறிந்து அவற்றை போக்கிக் கொள்ள சான்றோர்களை துணையாக கொள்ள வேண்டும். எத்தகைய சான்றோர்கள் என்றால், இதே போன்ற துன்பங்கள் எதிர்காலத்திலும் வராமல் இருக்குமாறு அவற்றை அறிந்து போக்கி அறிவுரை கூறுகின்ற சான்றோர்களை தேர்ந்து அமைச்சர்களையும் புரோகிதர்களையும் துணையாக கொண்டு ஆட்சி செய்தால் அந்த நாடு சிறப்பாக இருக்கும். தெய்வத்தால் வரும் துன்பங்கள் என்பது பஞ்சபூதங்களால் நிகழும் குற்றங்கள். மிகுந்த மழை, வறட்சி, புயல் போன்ற காரணங்களால் வரும் துன்பங்கள். அதே போன்று மக்களால் வரும் துன்பங்கள் கள்வர்கள், தீயவர்கள், கொடியவர்கள், இவர்களால் வரும் துன்பங்கள். தெய்வத்தால் வரும் துன்பங்களை சாந்திகள் செய்து பரிகாரம் செய்து தெய்வ வழிபாடு செய்து போக்கிக் கொள்ளலாம். ஆனால் மக்களால் வரும் துன்பங்களை சாமபேத தான தண்டம் என்ற 4 வகை உபாயத்தால் போக்கி அரசன் நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்ய பெரியோர்களை துணையாக கொண்டால் சிறப்பாக ஆட்சி நடக்கும்.